யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்ககிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன்ல இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய, தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகன் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியார்களுடைய கொள்கையை உருவாக்க, அம்பேத்கர் கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் தெளிவா பேசினேன். என்ன பேசினேன்? எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையிலிருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க. உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, 97-98 அவங்க ரிசைன் பண்றேன்னு அவங்க லெட்டரை வெளியிட்டு போலியா பரப்பினாங்க, பயந்துட்டு. திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன், நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதுதான் நான் பதிவு பண்ணேன். யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்ககிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்.
முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன்ல இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகன் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் நான் போறேன்னு சொல்லிட்டாரு. அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியாரோடைய கொள்கையை உருவாக்க, அம்பேத்கர் கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் தெளிவா பேசினேன். என்ன பேசினேன்? எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையில இருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க. உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? 97, 98 அவங்க ரிசைன் பண்றேன்னு அவங்க லெட்டரை வெளியிட்டு போலியா பரப்புனாங்க. பயந்துட்டு திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க? முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதை தான் நான் பதிவு பண்ணேன்.